சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிராக 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தொழிற்சாலை உற்பத்தியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுது. நிச்சயமாக மோகன், காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடி தொழிற்சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்டது. சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி சாம்சங் நிர்வாக தலைவரை சந்திக்க முற்பட்டனர். அப்பொழுது சிஐடி தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகள் 3 பேரை சாம்சங் நிர்வாகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது. தொழிற்சாலை தொழிலாளர் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிராக இன்றுடன் 16வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த போராட்ட விவகாரம் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மேலும் 18 தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் போவதாக நிர்வாகம் திட்டவட்டமாக சிஐடியுடன் தெரிவித்துள்ளது. இந்த நிர்வாகத்தின் இந்த பதிலால் போராட்டம் நடத்தி வரும் தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் இன்று தொழிற்சாலை வளாகத்தின் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தி வந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் உற்பத்தி நடந்து வரும் இடத்திற்கு சென்று உற்பத்தியை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எனவே தகவல் அறிந்து வந்த சுங்குவாசத்திரம் போலீசார் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர், சுங்குவாசத்திரம் வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்டோர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலம் சட்டவிரோத உற்பத்தியை நடத்தி வருவதை சிஐடி தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.